ஹிமாலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். 4ஆம் கட்ட தேர்தல் நிறைவு. இப்போ நம்ம ஒவ்வொரு கட்டமும் எந்த இடத்துல சுவாரஸ்யம் பெறுகிறது அப்படின்னா, முன்னாடி ஒரு 400+ அப்படின்னு ஒரு கருத்துருவாக்கம் உருவாக்கப்பட்ட போது பெரிய கவன ஈர்ப்பு இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த போட்டி கடுமையாகிறதோ அப்படின்ற அதுவும் ஒரு கருத்துருவாக்கம் தான். அப்போதான் கவனம் பெறுகிற போது 4ஆம் கட்ட தேர்தல் யாருக்கு கை கொடுக்க போகுது, எந்த அணிக்கு அப்படின்றத நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதாவது இது வரைக்கும் முதல் 3 கட்டங்களில் நடந்த 284 தொகுதிகள், அதில் பாஜக கூட்டணி 166 தொகுதிகள் வென்றிருந்தாங்க கடந்த முறை. என்னுடைய கணிப்புப்படி அதில் ஒரு 20 தொகுதிகள் வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஏற்கனவே அவங்க இழந்துட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. பட் இந்த 4வது கட்டம் அப்படிங்கிறது 96 இடங்களுக்கான தேர்தலுங்கிறது, இதில் இந்தியா கூட்டணிக்கான வாய்ப்புங்கிறது, அதாவது இதுலேருந்து அவங்க அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப பெரிய நம்பர்ஸ் அப்படின்னு எனக்கு தோணலை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த 96 இடங்களில் 49 இடங்கள் பாஜக கூட்டணி கையில் ஏற்கனவே இருக்கு. ஆமாம், அதில் ஆல்மோஸ்ட் 42 இடங்கள் பாஜக கையில் மட்டுமே இருக்கு. இப்போ இதில் நான் மாற்றங்கள் நடக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்க்கக்கூடியதுன்னா, உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே இப்போ கைவசம் இருக்கக்கூடிய இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய 13 இடங்களும் பாஜக கையில் தான் இருக்கு. அதில் சில இடங்கள் கைமாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் கூட அங்கே நடக்கக்கூடிய பெருவாரியான தொகுதிகள் பாஜகவுக்கு பாரம்பரியமான அடிப்படையிலே வலுவான தொகுதிகள், திடீர்னு மாறின தொகுதிகளில் நல்ல அமைப்பு ரீதியாக பலமான தொகுதிகள். ஆனால் அங்கே ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, இந்தியா கூட்டணி எடுக்கிறதுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அதுக்கு அடுத்தது சாத்தியமுள்ள இடம் அப்படின்னு சொன்னால், தெலங்கானாவில் இந்தியா கூட்டணிக்கு நிறைய இடங்கள், கிட்டத்தட்ட 17 இடங்கள் அங்கே இருக்கு மொத்தமாக. அதில் ஒரு 10 தொகுதிகள் வரைக்கும் காங்கிரஸ் வருவாங்க அப்படிங்கிறதுக்கான சாத்தியம் இருந்த போதிலும் அங்கே பாஜகவுக்கு இழக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அங்கே அவங்களும் லாபம் சம்பாதிப்பாங்க. கடந்த முறை 4னா இந்த வாட்டி ஒரு 6 இடங்களாவது வருவதற்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அங்கே அவங்களோட திட்டம் அவங்க ஒரு 10க்கு கனெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு 6 வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அங்கே பிஆர்எஸ் கீழே விழுந்திருக்கு. ஸோ தட் காங்கிரஸ் 2 பேருமே சரி, காங்கிரஸ் கெயின் ஆனாலும் இந்த நாம பார்த்துட்டு இருக்கிற வரிசையில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா, நேரடியாக பாஜகவினுடைய இடம் குறைந்து காங்கிரஸ் அல்லது இந்தியா கூட்டணியினுடைய இடம் உயரும் இடம் தான் மொத்தத்தில் மாற்றம் உருவாக்கும். இப்போ தெலுங்கானாவில் காங்கிரஸ்க்கு கூடுதல் இடம் கிடைக்கலாம், ஆனால் அதனால பெரிய ஆட்டத்தில் மாற்றம் இல்லை. ஏன்னா அங்கே 1-2 பாஜகவும் கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல ஆந்திராவில் 25 இடங்கள், அங்கே கடந்த முறை பாஜகவுக்கு ஒன்றுமே கிடையாது. அந்த இடத்துல இந்த முறை அவங்க ஒரு 5-6 இடம் நிற்கிறாங்க. அவங்க ஒரு 3-4 இடமாவது வர முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது அன்னில் சந்திரபாபு நாயுடு ஒருவேளை அலை ஏதாவது அடிச்சதுன்னு சொன்னால் அது இன்னும் கொஞ்சம் தாறுமாறாக கூட்டணிக்குமே ஏறலாங்கிற வாய்ப்பு இருக்கு. அதனால பெருவாரியாக நடக்கக்கூடிய இன்னொரு இடம் அப்படின்னு சொல்றது மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரத்தில் 11 இடங்கள்ல நடக்குது. அதில் கிட்டத்தட்ட 9 இடங்கள் அவங்க கையில் இருக்கு. அந்த இடங்களுமே வலுவான இடம். மேற்கு மகாராஷ்டிரம், வடக்கு மகாராஷ்டிரம்லாம் நல்ல பாஜகவுக்கு எப்போதுமே வலுவான இடம். ஆன போதிலும் எனக்கு அங்கே ஒரு 2-3 இடங்கள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு தோணுது. அடுத்ததா பீகார், ஜார்க்கண்ட். ஜார்க்கண்டை பொறுத்த அளவில் அங்கே இருக்கக்கூடிய தொகுதிகளில், ஏன்னா பழங்குடி பகுதிகளில் அது நடக்கிறதுனால, சோரன் அனுதாப அலை அங்கே இருக்கிறதுனால இந்த முறை அங்கே இந்தியா கூட்டணி அங்கே ஒரு லாபம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பீகாரில் அதே போல் ஏற்கனவே நடந்த சட்டமன்ற தேர்தல் அந்த அடிப்படையில் உள்ள வாக்கு கணக்கெல்லாம் பார்த்தா ஒரு இடம் தான் இந்தியா கூட்டணிக்கு இந்த முறை கிடைக்கணும். போன வாட்டி அது கூட கிடைக்கல. ஆனால் அங்கே ஒரு அலைங்கிற வார்த்தையை பயன்படுத்த முடியும் என்று சொல்லப்படுகிறது. யாருக்கு? தேஜஸ்வி யாதவுக்கு. அதனால அப்படியே உண்மையாகவே அந்த அலை வீச்சு இந்த நம்பருக்கு அப்பாற்பட்டு வேலை செஞ்சதுன்னா அங்க ஒரு 3 தொகுதிகள் வரைக்கும் அவங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆக மொத்தத்துல இந்த 4ஆம் கட்ட தேர்தல் அடிப்படையா இந்த 3 வர வாய்ப்பு இருக்கு. ஆமா, அதாவது நான் பேசிட்டு இருக்கிறது எல்லாமே இந்த 96க்கு தான் பேசிட்டு இருக்கேன். ஆமா, இது அன்னில மத்திய பிரதேசத்திலையும் பாஜக வலுவா உள்ள இடம். அங்க ஏதாவது மாற்றங்கள் நடந்துச்சுன்னா ஒரு 2-3 தொகுதிகள் இந்தியா கூட்டணி கைப்பற்றலாம். ஆக மொத்தத்துல எனக்கு தோன்றது என்ன அப்படின்னா, இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியா கூட்டணி இங்க கடந்த முறை இந்த 96 தொகுதிகளில் மொத்தமாவே 12 இடங்கள் தான் ஜெயிச்சிருந்தாங்க. சோ பாஜகவுக்கு ஒரு பெரிய இழப்பு இல்லை என்றாலும் கூட இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய நம்பர்ஸ் அதிகரிக்கும். இந்த 12ங்கிறது அவங்க தென்னிந்தியாலேயே ரீச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உதாரணமா ஒரு 1-2 ஆந்திராவில் 1 கிடைக்கலாம், அவ்வளோதான். 1-2 கிடைக்கலாம், அவ்வளோதான். அதற்கு மேலே வாய்ப்பு அங்கே எதுவும் இல்லை. ஆனால் தெலுங்கானாவில் கொஞ்சம் முன்ன பின்ன கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அங்கே 10லேருந்து 12 தொகுதிங்கும் போது உங்களுக்கு கடந்த முறை எண்ணிக்கை இங்கே தென்னிந்தியாவிலே பெறலாம். இதற்கு அந்நில வட இந்தியாவில் ஒரு
சின்ன அங்கே 2 இங்கே 1ன்னு இப்படி ஏதாவது உதிரியாக எடுக்கலாம். அதே போல் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இழக்கக்கூடிய இடங்கள் உத்தரப்பிரதேசில் இந்தியா கூட்டணியில் இழக்கிறதுக்கு இருக்குது, பீகாரில் 1-2 இருக்குது, மகாராஷ்டிரத்தில் 1-2 இருக்குது, மத்திய பிரதேசத்தில் 1-2 இருக்குது என்றாலும் கூட அவர்கள் எண்ணிக்கையை ஈடுகட்டுவதற்கான சாத்தியமுள்ள பிரதேசங்களாக இந்த வாட்டி ஒடிசா இருக்குது. ஒடிசாவை பொறுத்த அளவில் அங்கே வந்து நடக்கக்கூடிய களம்ங்கிறது வந்து மக்களவையை பொறுத்த வரைக்கும் அங்கே நான் மக்கள்கிட்ட பேசும்போதெல்லாம் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் பிஜு பட்நாயக்கு ஒரு பெரிய அவருக்கான மரியாதை இருக்குது. அதனால் நவீன் பட்நாயக்கு இருக்குது. அவர் வந்து அஃப்கோர்ஸ் அந்த 24 வருஷங்கிறது அங்கேயும் ஒரு சின்ன அதிருப்தி எல்லாம் இல்லாமல் இல்லை. அவருடைய டேலி வந்து குறையும்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் மீண்டும் ஆட்சிக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மக்களவை தேர்தலை பொறுத்த மட்டில் அவர்கள் பாஜக அங்க எண்ணிக்கை கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அங்க காங்கிரஸ் வந்து ஒரு சக்தி வாய்ந்த இடத்துல இல்லை. ஆகையால இந்தியா கூட்டணி கொஞ்சம் லாபம் சம்பாதிக்கும். முந்தைய இடங்களை வந்து பாஜக இழக்கும். அதே சமயம் புதிய இடங்கள்ல அவங்க திரும்பி கொஞ்சம் ஈடு கட்டுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இடத்தை பொறுத்தவரை 4ஆம் கட்ட தேர்தல்ல வலுப்பெறுமா மோடியின் கை அப்படின்றத நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்ல வலுப்பெறது இல்ல, இருக்கிறத தக்க வைக்குமா மோடியின் கை அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அது கரெக்டா இருக்கும். அந்த சவால் இருக்கு, அந்த நெருக்கடி இருக்கு, அதை தக்க வைப்பாங்க. அவங்களுக்கு நெருக்கடி வந்து ஆல்ரெடி வந்து முதல் 3 கட்டத்திலேயே பெரிய நெருக்கடி தானே. உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னதுதான், 303 இடங்கள் கையில இருக்கக்கூடிய ஒரு கட்சி இது. 272க்கு மேல 31 எண்ணு தான் இருக்கு. இந்த 31ல தான் இந்த ஆட்சி நிக்குது. அந்த 31ல 20ல இருந்து 30 வந்து கடந்த 3 கட்டத்திலேயே பெயரும் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு சரி முதல் 3 கட்டத்தோட கணக்குகள் இருக்கு. அப்ப இந்த இடத்துல என்னன்னா அவங்க இழக்க மாட்டாங்க. ஆனா இந்தியா கூட்டணி கெயின் பண்றாங்க. இந்தியா கூட்டணி கெயின் பண்றாங்க. அப்ப யார் இழக்கிறாங்கிறது இருக்கு இல்லையா? பாஜகவும் ஈடுகட்டிக்கும். இந்தியா கூட்டணி லாபம் பெறும்னா யார் இழப்பாங்க அப்படின்னா மாநில கட்சிகள் இந்த வாட்டி இழக்கிறாங்க. உதாரணமா தெலுங்கானால வந்து பாஜகவும் காங்கிரஸோ பாஜகவோ சம்பாதிக்கக்கூடிய தொகுதிகள்ங்கிறது அங்க பிஆர்எஸ் உடைய தொகுதி. சோ அது அட்வான்டேஜ் டு இந்தியா கூட்டணி தான். இந்தியா கூட்டணிக்கு தான், அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஏன்னா நம்ம பேசலாம். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.